ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழில்பேட்டையில் ரூபாய் 9,000 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார் உற்பத்தி தொழிற்சாலையில் சொகுசு கார்களின் தயாரிக்கும் பிளான்ட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த நிறுவனத்தால் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்தியாவில் தொழில் வளத்தில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் டாடா மோட்டார்ஸ் பல தொழில்களில் சிறந்து விளங்கி வருகிறது. இந்திய அளவில் வாகன உற்பத்தி மையங்களிலும் மின் வாகன உற்பத்தியிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய தொழில்துறையில் சீரான பாதையில் பயணிக்கிறது. தொழில் வளர்ச்சிக்கு பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் போடுவதில்லை, முதலீட்டுகளை ஈர்த்து அதனை செயல்படுத்துவதிலும் இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவில் தரத்திற்கு இணையாக தயாரிக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி வட்டாரத்தில் வளர துடிக்கும் வட்டாரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இதன் மூலம் திமிரியில் சுகாதாரம், ஊட்டச்சத்து, வேளாண்மை, கல்வி உட்பட 6 முக்கிய துறைகளில் வளர்ச்சி கண்டு அதன் இலக்கை எட்டியுள்ளன. தொடர்ந்து திமிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வளர துடிக்கும் வட்டாரங்கள் திட்டத்தில் சம்பூர்ணதா அபியான் 2.0 தொடக்க விழா நடைபெற்றது. விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புதுடெல்லி நிதி ஆயோக் இயக்குனர் நளினா சோபியா பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்து பேசும்பொழுது, சம்பூர்ணா அபியான் திட்டம் முழுமை பெற்று விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் திமிரி வட்டாரம் தேசிய அளவில் 500வது வட்டாரங்களில் திமிரி 17வது இடத்தை வென்றது. மாநில அளவில் வளர துடிக்கும் 16வது வட்டாரங்களில் 2வது இடத்தை வென்று மத்திய அரசு மூலமாக தங்கப்பதக்கம் பெற்றுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சம்பூர்ணதா அபியான் 2.0 தொடங்குகிறோம். இதன் மூலமாக இந்த வட்டாரத்தில் தகுதியான பயனாளிகளாக 94.6% அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து பெற்று வருகின்றனர். 96.7% அங்கன்வாடி மையங்களில் கழிவறை உள்ளது. இவைகளை 100% மாற்றுவதே நமது இலக்கு. திமிரி வட்டாரத்தில் அனைத்து அங்கன்வாடி மையத்தில் குடிநீர் வசதி 100% உள்ளது. மிகப்பெரிய சாதனையாகும். குழந்தைகளின் உயரம் மற்றும் எடையை துல்லியமாக அளவிடுவதில் நாம் 99.54% திறனை எட்டியுள்ளோம். கால்நடை ஆரோக்கியத்தில் 100% தடுப்பூசி செலுத்தியுள்ளோம். விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். 98% பள்ளிகளில் கழிவறை வசதி உள்ளது. இதனை 100%மாக மாற்ற வேண்டும். திமிரி வட்டாரத்தை ஒரு முன்மாதிரி வட்டாரமாக மாற்ற உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் தனியார் திருமண மண்டபத்தில் வேளாண்மை துறை சார்பில் அட்மா திட்டத்தின் கீழ் உயிர்ம வேளாண்மையின் முக்கியத்துவத்தை அறியவும் மற்றும் மண் வளத்தை காக்கவும் ராணிப்பேட்டை மாவட்ட விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சியை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இன்றைய சூழலில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும், தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இல்லாத உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கவும், நோயற்ற மற்றும் செழிப்பான சமுதாயத்தை உருவாக்கவும், எதிர்கால தலைமுறைக்கு வளமான மண் மற்றும் இயற்கை சூழலை உருவாக்க விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இயற்கை விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் விவசாயிகள், பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இயற்கை விவசாயத்தின் நன்மைகளை அறிந்து தங்கள் பண்ணைகளிலும் தங்களுக்கு சொந்தமான இடங்களில் கருப்பு கவுனி, மாப்பிள்ளைச்சம்பா, சீரகச்சம்பா, தூயமல்லி, தங்கச்சம்பா போன்ற பாரம்பரிய நெல் வகைகளை விளைவிக்க முன் வருவதோடு பஞ்சகாவியம், மீன் அமிலம், உயிர் உரங்கள், நுண்ணோட்ட கலவை போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனம் இல்லாத உணவு தானிய உற்பத்தியை அதிகரிப்பதோடு மண் வளத்தையும் மேம்படுத்தலாம். இது எதிர்கால தலைமுறைக்கு இயற்கை சூழலை உருவாக்குவதோடு நோயற்ற மற்றும் செழிப்பான சமுதாயத்தை உருவாக்க வழிவகுக்கும் என அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்தார்.